தாத்தா, ஏன் தாத்தா ஒரு மாதிரி கோவமாக்குறீங்க? பாருங்கள் செல்வங்களே, முதல்ல உங்களுக்கு உங்களை விட நம்ம அப்பாவுக்கு வணக்கம் பண்ணிவிட்டு உங்களுக்கும் வணக்கம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏன் இவ்வளோ கோவமாக்குறீங்களேன்னு கேட்குறீங்களே. பாருங்களேன் செல்வங்களே, மனுஷன் சாப்பாட்டுக்கு உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். மன அமைதிக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். எங்கே நிம்மதி? அப்படின்னு பாடினுக்கிறான். இவங்க ஒருத்தனை அடிச்சுன்னு நாட்டையே அழித்து கொண்டு ஒரு நாடோடு மற்ற நாடுகள் அல்ல, இந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் இவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஓகே, மரியாதையோடு நான் சொல்லுகிறேன். இந்த நாட்டை வளருங்கள், நாட்டு மக்களுக்காக உழையுங்கள், அனைத்து படைப்புகளும் உலக மக்களுக்காக பயன்படும்படி செய்யுங்கள் என்றால் அறிவு குறைந்தவர்கள் என்று சொல்ல விரும்பவில்லை. அதிக அறிவு உள்ள நாட்டு தலைவர்கள் ஒரு நாட்டோடு மற்றொரு நாட்டோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் இவர்களுக்கு ஒரு பெருமை. அங்கு உள்ள மக்கள் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடமே அழிந்து போய் கொண்டிருக்குது. அந்த அவர்கள் உற்பத்தி எல்லாம் பாழாகி கொண்டிருக்கிறது. இவர்கள் தன் வீராப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதை பிடித்து விட வேண்டும், அதை அடைந்து விட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும், நான் தான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற தீய எண்ணங்களுடன் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களாலேயே மற்ற மக்களுக்கு துன்பம் வர இருக்கிறது. இவர்களாலேயே இந்த உலகத்தை கடவுளை அழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அன்று நோவா காலத்திலே அட்டூழியம், கொடூர எண்ணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் போராமை, சண்டை, சச்சரவு, இவைகளை பார்த்து கொண்டு இறைவன் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என்ற ஜலப்பிரளயத்தை ஜலப்பிரளயத்தினால் அங்கிருந்த அனைவரையும் அழித்து விட்டார். அதே நிலைத்தான் இப்பொழுது மறுபடியும் வர இருக்கிறது. அன்று ஜலப்பிரளயம் வந்தது, மறுபடியும் ஜலப்பிரளயம் வர வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்து விட்டிருக்கிறார். ஆனால் நெருப்பை விட்டு ஒருவேளை இந்த உலகத்தை அழைத்தாலும் அழைத்து விடலாம். இவர்களெல்லாம் உலகத்தில் இருந்து என்ன பயன்? பல நல்ல காரியங்களை செய்வார்களே என்று இவர்களை
தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டிருந்தால் இப்படி உலகத்தையே நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பெரும் தலைவர்கள். இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கள் இறைவா என்று நாம் மன்றாடுவோம். ஓகே செல்வங்களே, ஜெபம் செய்வோம், கடவுளிடம் மன்றாடுவோம். இந்த உலகத்தில் அமைதி கிடைக்கட்டும், அமைதியை தாருங்கள் என்று நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அந்த பெரும் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்கு நல்ல பிச்சை கொடு இறைவா. அவர்களாலே நாட்டு மக்கள், உலக மக்களுக்கு பிரச்சனை வேண்டாம். அவர்களை நல்வழி நடக்க கடவுள் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். நல்ல மனிதர்களை அவரை மாற்ற வேண்டும் என்று நாம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம். ஓகே செல்வங்களே, இந்த பல வீடியோக்களை பார்த்தால் இந்த நாட்டுடன் அந்த நாடு, அந்த நாடுடன் இந்த நாடு சமாதானம் பண்ணிடலாம்னு பேசுகிறாங்க. ஒன்றுத்தே காலம். ஓகே செல்வங்களே.